கனவளவு 75 மீட்டர் கனமை கொண்ட ஒரு அடைத்த அறையினுள்ளே இருக்கும் வளியின் தனி ஈரப்பதன் 0.04 கிலோகிராம் மீட்டர்-3யும் தொடர்பு ஈரப்பதன் 75% ஆகும். அதே வெப்பநிலையில் அறை நீராவியினால் நிரம்பலடைய வேண்டுமெனின் அறையுடன் எவ்வளவு மேலதிக நீராவி திணிவு சேர்க்கப்படுதல் வேண்டும்? இது வெப்பமன்ற பாடத்தில் ஈரப்பதன் பற்றி வர ஒரு கேள்வி. இதில் கனவளவு 75 மீட்டர் கணக்கு கொண்ட ஒரு அடைத்த அறை இருக்காம். அதில் வளியின் தனி ஈரப்பதன் 0.04 கிலோகிராம் மீட்டர்-3. அதாவது ஒரு மீட்டர் கனம் கனவளவில் 0.04 கிலோகிராம் இருக்குதான். எனவே இந்த வளியிட மொத்த அறையில் எவ்வளோ இருக்கான்னு பார்த்தோம்னா 75 மீட்டர் கணத்தில் மொத்த அறை 75 மீட்டர் கணம் தானே. அப்போ 0.04 தர 75 கிலோகிராம் இருக்கும். எப்படி மேலே இதையும் 75 இருக்குன்னா இதையும் 75 இருக்கணும். அப்போ 75 இத்தனை கிலோகிராம் இருக்க போகுது இந்த மொத்த அறையில். இது எவ்வளோ பங்காம்? 100ல் 75%. இப்போ 75% எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 0.04 தர 75 கிலோகிராம்னு சொல்கிறான். எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னென்னா 100 பங்கு நிரம்ப வேண்டுமெண்டா அறையில் எவ்வளவு மேலதிக நீராவி திணிவு சேர்க்கப்படுதல் வேண்டும். அதாவது 75% இவ்வளோன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு இந்த ரூமில் 75% நிரம்பி இருக்கும். அப்போ இன்னும் நிரம்ப வேண்டியது எவ்வளவு? 25 பங்கு. அதாவது 100ல் 75 பங்கு நிரம்பி இருக்குண்டா 25 பங்கு தான் இன்னும் நிரம்ப வேண்டி இருக்குது. அந்த 25 பங்கு நிரப்ப எவ்வளோ நீராவி தேவைன்னு கேட்குறாங்க. இப்போ 75 பங்கு இவ்வளோ நிரப்பி இருக்குண்டா 25 பங்கு எவ்வளோ நிரப்பி 25% எவ்வளோ நிரப்புன்றது தான் கேள்வி தானே. எனவே இதை நாங்கள் நேர்வீத சமத்தொடரை ஈஸியாக சுருக்கி கொள்ளலாம். 75 கீழ் 25 பிரித்தா வரும் 0.04 தர 75 கீழ் எக்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த 75 வெட்டுப்படும். எக்ஸ் சமன் 4 தர 10^2 இதை இப்படி எழுதிக்கொள்ளலாம் தர 25. எனவே எக்ஸ் சமன் 4 தர 25 100 தர 10^2 சமன் 1 கிலோகிராம். எனவே இன்னும் நிரப்ப மேலதிகமாக எவ்வளவு நீராவி துணிக்கை சேர்க்கப்பட வேண்டுமெண்டா 1 கிலோகிராம் சேர்த்தா அந்த ரூம் 100% நிரம்பிடும். எனவே ஆன்சர் 3வது. ஆன்சர் 3. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.